Hello everyone. நம்ம இந்த வீடியோவில் தெர்மல் இன்ஜினியரிங்ல some வீடியோஸ் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் பார்த்துருவோம். ஓகே, தெர்மல் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸோட அப்ளிகேஷன்ஸ் பற்றி டீல் பண்ணணும். அண்ட் ஆல்சோ லாஸ், அதாவது ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா அண்ட் ஜீரோத் லா. அண்ட் ஒர்க் ப்ரொடியூசிங் அண்ட் ஒர்க் அப்சர்வ் டிவைசஸ், என்னெல்லாம் ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணுற டிவைசஸ் இருக்கு, அண்ட் தென் ஒர்க் அப்சர்வ் டிவைசஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத அதோட ஃபங்க்ஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அண்ட் ஆல்சோ இம்ப்ரூவ் தேர் பர்ஃபார்மன்ஸ், அதோட பர்ஃபார்மன்ஸை எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறதா வந்து தெர்மல் இன்ஜினியரிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஹீட் இன்ஜின் அப்படின்னு என்னென்னு பார்க்கணும். ஸோ ஹீட் இன்ஜின் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூயல் அண்ட் ஹீட் கொடுத்துட்டு இருப்போம். ஸோ அந்த ஃபியூயல் அப்படிங்கும்போது அது ஆல்ரெடி கெமிக்கல் எனர்ஜி இருக்கும். ஸோ டியூ டு தி கம்பஷன் ஆஃப் த ஃபியூயல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியாக ஜென்ரேட் ஆகும். அந்த ஹீட் எனர்ஜி வந்து ஃபர்தராக வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும். அதை வந்து ஹீட் இன்ஜின். ஸோ நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் இன்ஜின்ஸ். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ மெயின் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதாவது இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின், எக்ஸ்டர்னல் கம்பஷன் இன்ஜின். இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பஷன் ப்ராசஸ் வந்து இன்சைட் நடந்துட்டு இருக்கும். இன்சைட் ஆஃப் த இன்ஜின் வந்து கம்பஷன் ப்ராசஸ் நடக்கும். எக்ஸ்டர்னல் கம்பஷன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட வெளியில கம்பஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். அதான் வந்து எக்ஸ்டர்னல் கம்பஷன். எக்ஸ்டர்னல் கம்பஷன் இன்ஜினுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் இன்ஜின், ஸ்டீம் டர்பைன், க்ளோசர் சைக்கிள், கேஸ் டர்பைன் சொல்லலாம். இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின், கேஸ் டர்பைன்ஸ் அண்ட் ஓப்பன் சைக்கிள் கேஸ் டர்பைன்ஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஐஸ் இன்ஜின். ஐஸ் இன்ஜின் எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ரோட் வெஹிக்கிள்ஸ், ஏர் கிராஃப்ட், லொகோமோட்டிவ், சிப்ஸ், அக்ரிகல்ச்சரல் மிஷினரி, கன்ஸ்ட்ரக்ஷன் இன் சிவில் இன்ஜினியரிங், எக்யூப்மெண்ட் சஜஸ் புல்டோசர், ஸ்கிராப்பர், பவர் சோல்ஸ், சினிமாஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், பம்பிங் செட்ஸ் அண்ட் பவர் பிளான்ட்ஸ்ல இதெல்லாம் நார்மலா யூஸ் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஐசி இன்ஜின். ஸோ இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினோட கிளாசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது அக்கார்டிங் டு த டைப் ஆஃப் ஃபியூயல், பேஸ்ட் ஆன் த ஃபியூயல் வச்சு என்ன சொல்றோம், ஃபியூயல் அப்படின்னா பெட்ரோல், டீசல், கேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்ஜின் அப்படிங்கும்போது பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின், கேஸ் இன்ஜின். அக்கார்டிங் டு த மெத்தட் ஆஃப் இக்னிஷன், ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அண்ட் சிஐ இன்ஜின்ஸ். எஸ்ஐ இன்ஜினா ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின், சிடிஸ் பெட்ரோல் இன்ஜின் சொல்லலாம். சிஐ இன்ஜின் அப்படிங்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பரசன் இக்னிஷன் இன்ஜின், ஸோ அது வந்து டீசல் இன்ஜின் சொல்லலாம். அக்கார்டிங் டு த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக், அதாவது பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரோக் மூவ்மெண்ட் ஆஃப் த பிஸ்டன் வந்து எவ்வளவு ஸ்ட்ரோக் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது அதுல வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் அண்ட் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் சொல்லலாம். அக்கார்டிங் டு த சைக்கிள், பேஸ்ட் ஆன் த சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சைக்கிள் அப்படிங்கும்போது டீசல் பெட்ரோல் இன்ஜின், டீசல் சைக்கிள் அப்படின்னா டீசல் இன்ஜின், டியூயல் சைக்கிள்னா கம்பைன்ட் டீசல் அண்ட் பெட்ரோல் இன்ஜின்ஸ் சொல்லலாம். According to the arrangement of cylinders, horizontal engine, vertical engine, V-type engine and radial engine சொல்லலாம். According to the speed of the engine பார்த்தீங்கன்னா low speed, medium speed and high speed engines. According to the cooling system பார்த்தீங்கன்னா air cooled engine, water cooled engine, evaporative cooling engine. According to the method of governing பார்த்தீங்கன்னா heat and mass governed engine, quality covered engine and quantity covered engine சொல்லலாம். And according to the number of cylinders, single cylinder engine, multi cylinder engine. According to the valve arrangement பார்த்தீங்கன்னா overhead valve arrangement, L-head valve, T-head and F-head valve engines. Okay. According to the method of fuel injection, carburetor engine, air injection engine, airless or solid injection engine. According to their uses வந்து பார்த்தீங்கன்னா horizontal, portable, marine engine, automobile engine, air engine. Okay. So that's all about classification engine. So next videoல என்னென்ன components இருக்கு, அதோட functions என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். Thank you.